ஹலோ guys, வெல்கம் பேக் டு ஜனா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர்னு ஒரு கேம் தான். சரி எப்படி இருக்குன்னு விளையாடி பார்த்துருவோமேன்னு சொல்லி உள்ளே வந்துட்டோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே செம்ம ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு உள்ளே வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஊர் பேர் இல்லை அவங்க ஊர் பேரை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன வைப்போம்னா புதுச்சேரி டு சென்னைன்னு வச்சுப்போம். ஓகே, ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு வியூஸே வரமாட்டேங்குது. நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உன்கிட்ட லைசன்ஸ் வேற இல்லை, என்ன பண்ண போறியோ பார்த்துக்கலாம். பேசஞ்சர்ஸ் வராங்க, யார்ட்டையா வளரிடாத. அன்பான பயணிங்களே, எல்லாருக்கும் இடம் இருக்குது, சீட்டு எல்லாமே இருக்குது. ஸோ பொறுமையாக வாங்க. சார், பஸ்ஸில் காத்திருக்கா? பஸ்ஸில் காத்திருக்காதுப்பா, பஸ்ஸு டயரில் தான்ப்பா காத்திருக்கோம். அதான் சார், பஸ்ஸில் ஏசி இருக்குல்ல? பஸ் டிரைவருக்கு லைசென்ஸ் இருக்கா? சார் சீக்கிரமா இட்டு போயிடுவீங்களா? அன்பான பயணிங்களே, நீங்க கேட்ட எல்லாமே இருக்கு. இன்னும் பஸ் டிரைவருக்கு லைசென்ஸ் தான் இல்லை. ஐயோ வளரிட்டேனே. இப்போதானே உன்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ளே எல்லார்கிட்டையும் வளரிட்ட. அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ஐயோ, இவளை வச்சுக்கின்னு எப்படின்னா பஸ்ஸை ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு தெரில. வரவனுங்களும் வராமல் போயிடுவானுங்க போல. சரி நீ என்ன பண்ணி எல்லார்கிட்டையும் போயிட்டு டிக்கெட் வாங்க. இதோ வாங்கிட்டா போச்சு. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட், எல்லாரும் டிக்கெட் எடுங்க, டிக்கெட் எடுங்க. புதுச்சேரி டு சென்னை டிக்கெட் எடுங்க, டிக்கெட் டிக்கெட். தம்பி டிக்கெட் கொடுப்பா. எது டோக்கியோவா? டோக்கியோ என்ன ஊரு? டோக்கியோவா? டோக்கியோ ஜப்பான்ல இருக்கு. டாய், இந்த பஸ் சென்னைக்கு தாண்டா போகும். நீ பஸ் மாறி ஏறல, வண்டியே மாறி ஏறிட்ட. நீ எங்க போனா ஃப்ளைட்ல தான் போக முடியும். நீ என்ன பண்ணு, இந்த பஸ் போயிட்டு திருப்பி புதுச்சேரிக்கு தான் வரும். அங்க இருந்து நீ கடல்ல மீந்தியே அப்படியே ஜப்பானுக்கு போயிடு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ஓகேன்றான். சரி அவன் எதா பண்ணுறான், நீ போய் டிக்கெட்டை வாங்கு. நீ ரெண்டுத்துக்குமே டிக்கெட் எடுத்தாகணும். அப்படியே நைஸாக பேசி 2 டிக்கெட் வாங்கிட்ட. நான் டிக்கெட் வாங்குறது இருக்கட்டும், நீ வண்டியை முதல்ல ஒழுங்கா ஓட்டு. டிக்கெட் டிக்கெட், எல்லாம் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் வாங்குங்க. அக்கா, எனக்கு லண்டனுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. டேய், இந்த பஸ் சென்னைக்கு தாண்டா போகுது. இந்த பஸ் வெளியூர் தான் போகும், வெளிநாட்டுக்கெல்லாம் போகாது. ஏறுறவனுங்க எல்லாம் இப்படியே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க ஒருத்தன் ஜப்பானுக்கு போறான் பாரு, அப்படியே அவன் கூட சேர்ந்து நியூ லண்டனுக்கு வேற வழியில போயிடு. சரியா? ஓகேக்கா. என்னடா சும்மா பேச்சுக்கு சொன்னாலே எல்லாம் ஓகே சொல்றீங்க? வந்த வரைக்கும் லாபம். நீ ஒரு அல்ட்ரா ப்ரோக்ரே நிரூபிச்சிட்ட. 1க்கு 2 டிக்கெட் வாங்குறியே. அதெல்லாம் திறமை, என்னை பார்த்து கத்துக்கோ. உன்னை பார்க்கறதுக்கு நான் மலை குரங்கே பார்த்துட்டு போயிடுவேன். உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு டிக்கெட் வாங்குற வேலை இருக்கு. அந்த வேலையாச்சும் உருப்படியாக பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பஸ் ஓட்டுற வேலையை பாரு. டிக்கெட் 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 கொடுங்க, டிக்கெட். அண்ணாச்சி டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் நான் வாங்கல, வாங்கவும் மாட்டேன். எங்க பஸ்ல வந்துட்டனே, எங்ககிட்ட டிக்கெட் வாங்க மாட்டியா? இப்ப மட்டும் நீ டிக்கெட் வாங்கல, உன்னை இங்கே இறக்கி விட்டு போயிடும். அப்புறம் நீ இங்க இருந்து சென்னை வரைக்கும் நடந்து வர வேண்டியதுதான். இல்ல வேணாம், நான் டிக்கெட் வாங்கிடுவேன். கொடுங்க டிக்கெட். அந்த பயம் இருக்கட்டும். டிக்கெட் 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 வாங்காதவங்களாம் டிக்கெட் வாங்குங்க. ஆமாம், பஸ்ஸில் ஏறும்போது ஒருத்தன் ஏசி இருக்கான்னு கேட்டான்ல, அவன் டிக்கெட் வாங்கிட்டானா? ஆமால. டேய், டிக்கெட் வாங்கினியாடா? இல்லையே. எதுக்குடா டிக்கெட் வாங்கல? டிக்கெட் வாங்காம எங்க பஸ்ல ஓசில வர பாக்குறியா? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? ஒழுங்கா டிக்கெட் வாங்கிடு. இந்தாங்கக்கா, இந்தாங்க டிக்கெட் கொடுங்க. அவன் டிக்கெட் வாங்கலன்னு சொன்னது நான். ஆனால் அவள் பேசி எல்லா கிரெடிட்டும் அவளுக்கு வாங்கிட்டு போயிட்டாளே இப்படி. ஐயோ, திறமை இருந்தா நீ வாங்கிக்கோ. நான் டிக்கெட் வாங்கினேன்,
சொன்ன மாதிரியே பஸ் எங்கேயா போய் மறுபடியும் முட்டியும். அப்ப நீ அங்கேயே உட்காந்து பஸ்ஸை ஓட்டு. டிக்கெட் 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 வாங்காதவங்களாம் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் வாங்குங்க. பாப்பா எனக்கு ஒரு டிக்கெட் வேணும். யூஎஸ் போறதுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏண்டா இது சென்னை பஸ்ஸுடா, எல்லாம் வெளியூருக்கு போனா வச்சு பரவாயில்ல, எல்லாம் வெளிநாட்டுக்கு போறதுக்காக டிக்கெட் கேட்குறீங்க, அதுவும் பஸ்ல வந்து. நீ என்ன பண்ணு, அவன்கிட்ட சொன்னதேதான், திருப்பி ரிட்டர்ன் புதுச்சேரிக்கு பஸ் வரும், அவனுங்க 2 பேர் கூட நீயும் சேர்ந்து அப்படியே கடல்ல மீந்தி போயிடு. ஓகே பாப்பா. இந்த பஸ்ல வரவங்கலாம் ஒரே பைத்தியக்காரனா இருக்கானே. இப்போ நீ என்ன கலாச்ச மாதிரியே இருக்கே. கலாச்ச மாதிரி இல்ல, கலாச்சதே ஒன்னதான். என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோ பிளேயர் எப்படினால கலாய்க்க முடியும்? அந்த பயம் இருக்கட்டும். ஒன்று சொன்னால் அப்படியே நம்பிடுறான். சரி இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். டிக்கெட் 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 வாங்காதவங்களாம் டிக்கெட் வாங்குங்க. அண்ணாச்சி பஸ் ரொம்ப ஸ்லோவா போகுது, கொஞ்சம் ஸ்பீடா தான் ஓட்டுங்களேன். ஸ்பீடா தானே? இப்போ பாரு. அதுக்கு ஏன்டா போற வரவெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வண்டியை ஓட்டுற? ஆரம்பத்துல தான் கோளாரா ஓட்டணும்னு பார்த்தா இப்போ ரொம்ப மோசமா ஓட்டுறியே. போற வர பஸ் எல்லாம் இடிச்சு தள்ளலாம். சரி அவன் கதையை விடுவோம். டிக்கெட் 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 வாங்குங்க, டிக்கெட் வாங்காதவங்களாம் டிக்கெட் வாங்குங்க. அக்கா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எனக்கு இங்கேருந்து கலிஃபோர்னியா போகணும். இந்த ஸ்பீட்ல பஸ் ஓட்டினா எப்போ நாங்கள் போய் சேர்றது? டாய், இந்த பஸ் சென்னைக்கு தான் போகும், மர்க்கா என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி புதுச்சேரி போகும்போது அப்படியே நீந்தினே போயிடு கடல்ல. ஏன்டா அது என்னடா ஸ்லாங் அது, இழுத்து இழுத்து பேசுற? நான் இயல்பாவே இப்படிதான் பேசுவேன், ஏன்னா நான் ஒரு யூடியூபர். பேசுறத முதல்ல நிறுத்துடா, கேட்க முடியல. சரிக்கா, நான் 2 டிக்கெட்டா எடுக்கிறேன். ஐயோ இவன் தொல்லை வேற தாங்கல, போடா மாண்ட. டிக்கெட் 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 வாங்குங்க யாராவது, அப்பா முடியல. டிக்கெட் 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 வாங்குங்க, டிக்கெட் வாங்காதவங்க டிக்கெட் வாங்குங்க. பேசாம ஒன்று பண்ணலாம், இந்த பஸ் எடுத்துன்னு போய் கடல்ல விட்டுடலாம். எவனுமே சென்னைக்கு போகல, எல்லாம் வெளிநாட்டுக்கு போறவங்களா இருக்கானுங்க. அவனுக்கு சொன்ன மாதிரி எடுத்துன்னு போய் கடல் விட்டுடலாம். டாய், கடல்ல விட சொன்னா என்னடா வீட்டுல விடுற பஸ் எடுத்துன்னு போய்? எல்லாம் பஸ் ரோட்ல ஓட்டுவாங்க, நீ என்னன்னா வீட்டுல விட்டு ஓட்டுறியடா டேய். அதான் லைசன்ஸ் வாங்கலன்னு உனக்கே தெரியல, அப்புறம் நீ எப்படி கேட்டா எப்படி? நீ ஒழுங்கா ஓட்டலன்னா என் விக்கெட்டும் சேர்ந்து போயிடும்டா டேய். இங்க இருக்க எல்லாரும் உங்களோட டிக்கெட்டை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரோட டிக்கெட்டும் விக்கெட் ஆக போகுது. நான் மர்க்கா சொல்ல விரும்பல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரோட டிக்கெட்டும் விக்கெட் ஆக போகுது. ஸோ உங்க டிக்கெட்டை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க, சொர்க்கத்துக்கு ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட், சொர்க்கத்துக்கு ஃப்ரீ டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட். அக்கா எனக்கு ஒரு டவுட்டு, சாப்பாடுக்கு எதுக்குக்கா டிக்கெட் எடுக்கணும்? சாப்பாடும் கம்மும் ஃப்ரீயா? ஆமாக்கா, அது என்ன சாப்பாடு? டாய், அது சொர்க்கம் இல்லடா, சொர்க்கம். ஓ அப்படியாக்கா, சரிக்கா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, அதுக்குன்னு இப்படிலாம் பேசக்கூடாது பாத்துக்கோ. எனக்கு வர காண்டுக்கு ஒண்ணு. அக்காக்கா சாரிக்கா, நான் போய் உக்காந்துடுறேன். ஒழுங்கா போயிடு, இன்னும் 2 வார்த்தை பேசுன அவ்வளவுதான் உனக்கு. ஸ்லாங்க பாரு, ஈதி பேசுற. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா இன்னைக்கு நிறுத்த மாட்டாங்க போல இருக்கே. அவங்க எப்படியா போகிறாங்க, நான் ஒழுங்கா பஸ் ஓட்டினாதான் இங்கே எல்லாம் போக முடியும், இல்லைன்னா அவ்வளோதான், மாமா மறுக்கியா தான். வந்தவனுங்களை பாதி பேருக்கு மேல எல்லாம் வெளிநாட்டுக்கு போறவனுங்களா இருக்கானுங்க. ஐயோ ஐயோ, இவனுங்களை என்னத்த சொல்ல. சரி விடு, இவனுங்க வந்ததால நமக்கு தான் லாபம். அதுவும் கரெக்டு தான். டிக்கெட் 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 வாங்குங்க, டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் வாங்காதவங்கலாம் டிக்கெட் வாங்குங்க, சீக்கிரமா வாங்குங்க, இதுக்கு மேல என்னால முடியல. என்னடா டிக்கெட் வேணுமா? அதெல்லாம் வேணாம், டிக்கெட் நான் வாங்கிட்டேன், எனக்கு
வச்சு சாப்பிடணும். நீ ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே சும்மாவே வா, ஸ்டாப்பே வந்துருச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெண்டுத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஐயோயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்க. டாடா. பாய்.